இதில் இன்னொரு சந்தேகமாக சில பேர் சொல்கிறது என்னென்னா, இவங்க வந்து அந்த உயரத்துக்கு வந்து ஒரு மண் வாகு மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அந்த மண்ணை சாரப்பள்ளம்னு சொல்லுவாங்க. சாரப்பள்ளம்னு ஒரு ஊரே இருக்குங்கிறாங்க. உண்மையா அது? இல்லை, அதாவதுங்க, இப்போ நீங்கள் நம்ம வீடுகள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ளாட்டு கட்டுறோம். அவங்க என்ன ஃப்ளாட்டு கட்டும்போது சாரம் அங்கேருந்தா போடுறாங்க, 5 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்காக போடுறாங்க. இப்போயே நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கெல்லாம் பில்டிங் கட்டுறாங்க. அப்படி இல்லைங்க சாரம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவலிங்கத்தை முதல்ல வச்சுருவாங்க. சரி, அந்த பெரிய பெருவுடையார் கோயில், பெருவுடையாரை, தஞ்சை பெருவுடையாரை முதல்ல வைத்து முதல்ல அவங்க பிளான் போட்டு எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க. வச்சு இந்த பெருவுடையாரை முதல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போகிறது கஷ்டம். அதனால் பெருவுடையாரை வைத்துட்டு சுற்றி அந்த ஒரு பொசிஷன் வந்த உடனே மணல் இருக்குது இல்லைங்களா, ஆற்று மணலை முழுமையும் கொட்டிடுவாங்க. சரி, கொட்டிட்டு மேலே கட்டின பிறகு அதுக்கப்புறம் மேலே வந்து அங்கே கட்டிக்கிட்டே போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 சுவர் இருக்கும். வெளிப்புறம் ஒரு சுவர் இருக்குது, கருவறைக்கு ஒரு சுவர். அதுக்கு பேர் சாந்தாரம்னு பேர். அதான் கருவறையை சுற்றி வர்றதுக்கு பேர் சாந்தாரம்னு பேர். இந்த பக்கத்தில் இந்த கல் இது வந்துக்கிட்டே இருக்கும், இது இப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கும். இது 2 ஜாயின் ஆகிற இடத்துல அவங்க மேலே மூடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இன்க்ளைன்டு பிளேன் இப்படி 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 சுற்றியே போட்டுக்கிட்டு, இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ வந்து ஒரு கோபுரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சாரம் போட்டிருப்பாங்க, இப்படி ஒரு சாரம் போட்டிருப்பாங்க, இப்படி போட்டிருப்பாங்க. அப்படியே போய் அந்த 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 கட்டடத்துக்குள்ளேயே அந்த சாரத்தையும் போட்டு, அந்த சாரம் கட்டுறதே ஒரு பெரிய கலை தான். அதுக்கு ஒரு தொழில்நுட்பம். ஆமாம், அதுக்குள்ளே தான் கட்டுவாங்க. அதுக்காக கொண்டு போய் 3 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தவறான தகவல்கள் இருக்கு. அல்ல இது அந்த நந்தி வந்து வளருதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆணை அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த பெருவுடையார் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அது வளர்ந்துச்சுன்னா வந்து உலகத்துக்கே ஆபத்து. அதாவது இரும்பு ஆணையை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அப்படி அதாவது ஒரு கதை உண்டு. இதெல்லாம் வந்துங்க அப்புறம் வந்து நிழல் விடாது. கோபுரத்தோட இது நிழல் கீழே தாராளமா நிழல் விடுதுங்க. நானே பார்த்துருக்கேன், கீழே விழுந்தது பார்த்துருக்கேன். எப்படி அது வந்து வந்துச்சுன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே வருது.